இருக்கீங்க? உங்களை காணோம்னு வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இந்த மெசேஜ் பார்க்கும்போது தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. சிங்கிள் டிக் தான் வருது. ஐயோ. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? அவருக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்பலல? எங்களை நீ இன்னும் நம்பலல? அப்படி என்னடி அந்த குடும்பம் உனக்கு பண்ணிடுச்சு? ஒரு 4 மாசம் நீ அங்க இருந்திருப்பியா? அதுக்குள்ள அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சா உனக்கு? அவனையும் அவன் குடும்பத்தையும் இப்படி முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடி. இப்படி தப்பான ஆளுங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன்னு வருத்தமா இருக்கு. மா ப்ளீஸ் மா, அவர் தப்பான ஆளெல்லாம் இல்லம்மா. எனக்கு தெரியும் அவரை பத்தி. நீங்க பணத்தை கொடுத்து எடுத்துட்டு போக சொல்லும் போது அவர் போறதுக்கு எவ்வளவு யோசிச்சாரு தெரியுமா? அவருக்கு போக விருப்பமே இல்ல. நான் தான் கம்பல் பண்ணி அனுப்பி வச்சேன். நீங்க சொல்ற மாதிரி அவர் திருடனா இருந்திருந்தா ஏன் பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு யோசிக்கணும்? வேற என்ன, இந்த பணத்தோட ஓடிடலாமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடலாமான்னு யோசிச்சிருந்திருப்பான். கையில காசை பார்த்த உடனே அது மேல ஆசை வந்திருக்கும், தூக்கிட்டு ஓடிட்டான். ஐயோ, ஏமா நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிற? ஏய், பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? அதையே தான் நானும் உன்னை கேக்குறேன். உனக்கு இந்த அம்மா மேல நம்பிக்கையே இல்லையா? நான் சொல்றது உண்மைதான்னு உனக்கு எப்ப தாண்டி புரியும்? இங்க பாரு நிலா, நான் கேக்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி சோழன் அவன் வீட்டை பத்தி உன்கிட்ட என்ன சொன்னான்லாம் எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்க மாட்டான். 5 ஆம்பளைங்க இருக்க வீட்டுலதான் நீ இருக்க போற. அப்பா ஒரு குடிகாரரு, என் குடும்பத்துக்குன்னு எங்க ஊர்ல எந்த நல்ல பேருமே இல்ல. இப்படியெல்லாம் அவன் உன்கிட்ட சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருந்திருக்க மாட்ட. அவன் வேற ஏதேதோ பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி தான் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கான். வேற வழி இல்லாம தான் நீ அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் நிலா. உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக என்னென்னமோ பொய்ய சொல்லி ஏமாத்தனாவ இன்னைக்கு பணத்தை கண்ணுல பார்த்த உடனே ஏன் ஏமாத்தணும்னு யோசிச்சிருக்க கூடாது? இதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லு.